Hello guys, welcome to model number 2.4 in GE8292 Engineering Mechanics in unit number 1. In the previous videos, we have seen about free body diagram for a single roller. Adukapram, we have seen a double roller problem. This is also a double roller problem with some variety of twists and turns with variety of diagrammatic explanations. So, idhula indha sum eppadi irukku abingiradha we are going to see now. Let us go to sum. Two identical rollers, each of weight 500 Newton, are supported by an inclined plane making an angle of 30 degree to the horizontal and a vertical wall as shown in the figure. Sketch the free body diagrams of the two rollers. Assuming smooth surfaces, find the reactions at the support points. இது அண்ணா யூனிவர்சிட்டி மே ஜூன் 2019 அதுவும் பார்ட் சியில் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்ட் சிங்கிறது 15 மார்க்ஸ். ஓகே, ஆஃப்லைனில் எழுதும்போது 15 மார்க்கில் கேட்கப்பட்ட ஒரு ப்ளம்மான கொஸ்டின். செகண்ட் யூனிட் ப்ராப்ளம் மோஸ்ட்லி நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். யூனிட் 1ல் ஃபோர்ஸ் இன் ஸ்பேசஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் இன் ஸ்பேசஸ் ப்ராப்ளம் ஃபுல்லாகவே பார்ட் சிக்கான அதிக ஸ்கோப். அதே மாதிரி இந்த ரோலர் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாகவே பார்ட் சிக்கான அதிக ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம். இந்த ரெண்டு ரோலரோட வெயிட்டுமே சேம் தான், 500. இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம்லேருந்து 30 டிகிரி. இப்போ இதோட டிகிரிஸை எப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை மட்டும் நான் கிளியராக சொல்லிடுறேன். மற்றபடி ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்ங்கிறது நம்ம யூஸ்வலாக பார்க்குறது தான், அது உங்களுக்கே தெரியும். லெட்ஸ் கோ டு த ப்ராப்ளம் வித்தவுட் வேஸ்டிங் அவர் டைம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த வெஜ் மாதிரி ஷேப்பில் வந்திருக்கு அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணிடணுன்னா we have to complete it as a diagram because இங்கே 30, this is 90. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 90 + 30 120. அப்போ பாக்கி இருக்கிறது 60 தான் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் இதை எடுத்தோடனே நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுறது நல்லது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா this is 30, ஸோ this is 60 அப்படிங்கிறத எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த 30-60ங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு நிறைய இடங்களில் வரலாம். ஸோ மேக் எ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ். ஆஃப்டர் தட் ஐ வில் கிவ் டு தி டிசெக்ஷன். ரிகார்டிங் ரோலர் ஏ, ஸோ கன்சிடர் திஸ் அஸ் ரோலர் ஏ அண்ட் கன்சிடர் திஸ் அஸ் ரோலர் பி. ரெண்டு ரோலராக சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஸோ த ஃபஸ்ட் ரோலர் இஸ் பீயிங் த வெயிட் 4 பிரிக்கிறோம். பிரித்ததுக்கப்புறம் தி சைட் ரியாக்ஷனுங்கிறது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் வாலில் இருக்குது. ஸோ தட் இஸ் யுவர் ஃபஸ்ட் ரியாக்ஷன், தட் இஸ் R1. The second reaction is going downward. எந்த ஆங்கிளில் இருந்தாலும் the center of the weightங்கிறது பாட்டம் நோக்கி தான் போகும் இல்லையா. ஸோ தட் இஸ் வை பாட்டமுக்கு போயிடுச்சு. ஆஃப்டர் தட் the reaction force will be here. இங்கேருந்துன்னு கேட்டிங்கன்னா இந்த பியோட வெயிட்டு இங்கே பாட்டமுக்கு இறங்கும். ஸோ தட் இஸ் யுவர் வெயிட் R2. இது R1, இது R2, இது WA. இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இங்கே ஆப்போசிட்டில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் போகணும் இல்லையா. அதோட டிகிரிங்கிறது இதுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக இருக்குமா. ஸோ அந்த டிகிரியும் இந்த டிகிரி தான் அந்த 60. சரிங்களா. ஸோ தட் 60 டிகிரி அதை தான் இங்கே நம்ம டயக்ராமேட்டிக் ரூலில் கொண்டு போயிருக்கோம். தட் இஸ் R3. இப்போ இதோட டயக்ராம்ங்கிறது இந்த 30க்கு அப்படியே குவைட் 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக இருக்கா. அப்போ குவைட் 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா அப்போது டிகிரியோட வேல்யூஸ் நத்திங் பட் யுவர் 60 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூ இஸ் கோயிங் டாப்வர்ட்ஸ். அதே மாதிரி ரோலர் பியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ரோலர் பி. இங்கே பாட்டம் தரையில் ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கேருந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. லைக்வைஸ் இதோட வெயிட் ஆல்வேஸ் கோயிங் டவுன். இப்போ 3 வேர்ட்ஸுக்கு தான் ப்ராபப்ளி வெயிட்ஸ் இருக்குது. ஒரு ரோலர், இந்த ரோலரோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இருக்குது. இந்த வெயிட்டுங்கிறது எதுக்கு, இந்த சப்போர்ட் ரியாக்ஷனுங்கிறது எதுக்கு பேரலாக இருக்கும்னா திஸ் 30 டிகிரிக்கு டெஃபினட்டாக பேரலாக இருக்கும். ஸோ தட் இஸ் யுவர் டிகிரி. அண்ட் தென் இதோட லோட்டோட வெயிட்டுங்கிறது பாட்டம் நோக்கி போயிட்டுருக்கும். ஸோ தட் இஸ் யுவர் WB. ஆஃப்டர் தட் R4ங்கிறது இதோட பர்பண்டிகுலர் டிகிரிலேருந்து போகும். ஸோ பர்பண்டிகுலரோட டிகிரி நமக்கு வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் ஆக்சுவலி 60 இல்லையா. ஸோ அந்த டிகிரிஸ் மூணுத்தையுமே நம்ம இங்கே கொடுக்குறோம். 60 அப்படிங்கிறத கொடுக்குறோம். திஸ் வேல்யூ இஸ் ஆல்ரெடி வி ஹேவ் கிவன். பேரலல் இருக்குது R2. த வேல்யூ ஆஃப் R2 இஸ் பேரலல் நத்திங் பட் 30 டிகிரி. த வேல்யூ ஆஃப் R4 இஸ் நத்திங் பட் 60. அப்போது வி ஹேவ் R1, R2, R3, R4. திஸ் R2 அண்ட் திஸ் R2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகேவா, ரெண்டுத்தோட டிகிரியும் சேமாகவே இருக்கும். ரைட். இப்போ தான் என்ன பண்ணுறோன்னா வி ஆர் டீலிங் வித் ரோலர்ஸ். ரோலர்ஸ் பொறுத்த மட்டும் இங்கே 1, 2, 3, 4 4 இருக்குது. ஸோ ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் பண்ணியாகணும். இங்கே 1, 2, 3 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. இதை லெமிஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆர் எல்ஸ் ரெசல்யூஷன்லையும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் ஃபார்.
resolution problem. So first roller, weight W is going downwards. Downwards la pochina, x-axis will be 0, y-axis will be minus 500. Likewise, R1 is going right side. Right side la adum positive direction la poitu irukku. So appo positive R1, y-axis 0. And then third one R2. R2 ngiradhu top la irundhu bottom nokki poitu irukku. The value is x is negative, y is also negative. Minus R2, this is also minus R2. இந்த டிகிரிங்கிறது எங்கே பேரலாக இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் காஸ் 30, அதோட ஆப்போசிட் சைன் 30. த வேல்யூஸ் ஆர் 0.86, இங்கே 0.5. ஆஃப்டர் தட் ஃபைனலி R3 இஸ் கோயிங், இங்கேருந்து டாப் ஆர்டரில் போயிட்டுருக்கு. இட் இஸ் கோயிங் ஆன் டாப். எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ், ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவ். அதனால் இங்கே minus R3, ஒயில் ப்ளஸ் R3. ஸோ the values are எக்ஸுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரிஸில் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ 60 டிகிரிஸ் இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் கேட்கலாம், இங்கே தானே 60 இருக்குது அப்படின்னு. இதோட லைனை டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹியர் 60 மீன்ஸ் இசட் ரூல் படி ஹியர் 60. அதே மாதிரி ஆல்டர்னேட் ரூல் படி ஹியர் 60, திஸ் வேல்யூ 60னா this is also 60 அப்படிங்கிறத ப்ளீஸ் டேக் இட் இன் மைண்ட். ஓகே, ஆஃப்டர் தட் 60 கொடுக்குறோம்னா cos 60 sin 60, the values are 0.5 and values are 0.86. இதை ஈக்குவேஷனாக கொடுக்குறோம். sum of f of x equal to r1 minus 0.86 r2 minus r3. இப்போ நமக்கு 3 unknown வந்துருச்சு, மூணுமே நமக்கு தெரியாத வேல்யூ. ஆஃப்டர் தட் sum of f(y)ன்னு போடும்போது minus 500 minus 0.5 r2 plus 0.6 r3ன்னு வருது. இப்போ 2 unknown, இங்கேயுமே நமக்கு 2 வேல்யூஸ் தெரியாது. ஸோ என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2ன்னு வச்சுட்டு அடுத்த ரோலருக்கு மூவ் ஆகிறோம். ஃபார் மூவிங் தி செகண்ட் ரோலர், the value WB is going downward in negative direction. So the values are x la 0, y la minus 500. The second thing R4 is going upwards. So bottom la irundhu top ku poitu irukku with respect to x axis la irukku, right? Adanal the x value is negative R4 and the y value is positive R4, rendu iruka. The degree is facing x axis, appo cos 60, y axis பொறுத்த மட்டும் sin 60. The values are 0.5, 0.86. Finally R2 ஓட வேல்யூ இங்கேருந்து டாப்புக்கு போயிட்டுருக்கு, ரைட்? டாப்புக்கு போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இட் இஸ் ஃபேஸிங் தி நெகட்டிவ் ஆக்சிஸ். இட் இஸ் ஆல்சோ ஃபேஸிங் தி நெகட்டிவ் ஆக்சிஸ். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அப்போது R2 பாசிட்டிவ். த வேல்யூ ஒய் ஆக்சிஸை ரெஃபர் பண்ணியிருக்கிறதுனால f of y la cos 30, அதோட ஆப்போசிட் x ஆக்சிஸில் sin 30. the values are 0.5 and 0.86. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெர்ஜ் அவுட் பண்ணுறோம். sum of f of x equal to 0 அப்படின்னு கொடுக்கும்போது minus 0.5 r4 plus r2 equal to 0. r4 r2 தெரியாது. sum of f(y) கொடுக்கும்போது 500 0.9 r2 0.9 r4 equal to 0. அப்போ r2 r4 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ we can solve the problems into equation 3 and equation 4 அப்படின்னு ரெண்டுத்தையும் நம்ம ஒன் சைடாக வச்சு சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது we will get the value. இங்கே 0.5ஓட 9 மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே 0.9ஓட 5 மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணுறது மூலமாக this becomes இங்கே minus 4.5 r4ன்னு போகுது, இங்கே positive 4.5 r4 போகுது. இங்கே 0.5 into 9 4.5, 0.9 into 5 4.5. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், 1 by 1 கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது we will get இங்கே minus 4.5 plus 4.5 கேன்சல் ஆகுது, இங்கே ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ we will get 9r2. ஸோ the value 9r2 plus which is equal to 2500. The value of r2 equal to 2500 divided by 9, that is 277. இப்போ இதுலேருந்து நம்ம ஃபர்தராக R2ல ஆரம்பித்து ஒவ்வொரு வேல்யூஸாக பொறுமையாக எடுக்கணும். Substituting R2 into equation number 1 and 2. So regarding substituting the equations, equation number 1, R1 minus 0.9 R2 minus 0.5 R3 equal to 0. இப்போவும் நமக்கு R2 தெரியாது, R2 மட்டும்தான் தெரியும். We don't know the value of R1, we don't know the value of R3. So equation number 2 substitute பண்ணும்போது we have R2 and R3 only. So the value of R2 is 277 இல்லையா, இந்த 277 இங்கே டைரெக்டாக கொடுக்குறோம். So 0.5 into 277 plus 0.9 R3 equal to 500. This minus அந்த பக்கம் போகும்போது பாசிட்டிவ் ஆகிடுது. So minus 139 plus 0.9 R3 equal to 500. After that
இந்த மைனஸுங்கிறது இங்கே போகும்போது ப்ராக்கெட் விட்டு வெளியில் போகும்போது ப்ளஸ் ஆகிடுது. ஸோ த வேல்யூ ஆஃப் R3 ஈக்குவல் டு 500 + 139 699 divided by 0.9. ஸோ த ஃபைனல் வேல்யூ இஸ் 710 நியூட்டன். அப்போ R2 தெரிஞ்சு போச்சு, R3 தெரிஞ்சு போச்சு. ஆஃப்டர் தட் R2 R3 தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can substitute in first equation number R1. அதில் கொடுக்கும்போது R1 minus 0.9 R2, R2 வேல்யூ 277, we have found it. And the value of R3 710 இது substitute பண்ணும்போது we will get minus 355 minus 250. ரெண்டுத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு வெளியில் கொண்டு போகும்போது 355 250 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we get 605. so that is your R1. அப்போ நமக்கு R1 கிடச்சிருச்சு, R2 R3 கிடச்சிருச்சு. how will we get R4? we have to substitute in equation number 3 because equation number 3ல தான் R4 R2 மட்டும் இருக்குது. அதில் கொண்டு போகும்போது minus 0.5 R4 plus 0.5 R2 இல்லையா. ஸோ substitute value of R2 277 in this equation பண்ணும்போது we will get 139. ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் ஈக்குவல்ட்டுக்கு வெளியில் வரும்போது it will become negative. this negative and this negative cancels. R4 will be equal to 139 divided by 0.5. so we will get the value of 277 newtons. ஸோ இது கொஞ்சம் டீடியஸான ப்ராப்ளம் தான். எந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத ப்ளீஸ் டேக் இட் இன் யுவர் மைண்ட். ஸ்டெப்ஸை ஃபுல்லாக கண்டினியூஸாக வாட்ச் அவுட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக செக் அவுட் பண்ணுங்கள். தட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ த ரிசல்ட்ஸ், ஃபைனல் ரிசல்ட்ஸ் வில் பி R1 equal to 605, R2 277, R3 710 and R4 277. ஸோ த டாப் மோஸ்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, ரியாக்ஷன் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா திஸ் ஏரியா இங்கே தான் இருக்குது. எதனாலனா ரெண்டுத்தோட வெயிட்டும் டைரெக்டாக போய் பிளேஸ் ஆகக்கூடிய இடம் இது. அடுத்ததாக R3 ஆல்சோ ஜாஸ்தி, அதாவது இந்த ரெண்டுத்தோட வெயிட் தான் நமக்கு உள்ளதிலே பேஸாக தாங்குது, அதனால் அது. அதுக்கப்புறமா தென் R2 அண்ட் R4 அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் பிளேஸ் ஆகி இருக்குது, திஸ் வே அண்ட் திஸ் வே. இது ரெண்டுத்தோட வேல்யூஸ் நம்ம பார்க்குறோம். ஓகேவா. திஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரோலர் ப்ராப்ளம்ஸ். அதுவும் டபுள் ரோலர் ப்ராப்ளமில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நீங்கள் இன்னும் வேரியஸ் காம்பினேஷன்ஸ், வேரியஸ் டிகிரிஸ் கொடுத்து நீங்கள் இதே டைப்பில் செக் பண்ணலாம். பழைய வீடியோஸும் இருக்குது, அதை லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அசார்ட்டட் ப்ராப்ளம்ஸும் நிறையா இருக்குது, மேனுவலாக பேப்பரில் சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸும் நிறையா இருக்குது. எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ don't skip the video, like the content, share the content, put your comments in the comment section. Thanks for watching this video. Thank you.